ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். வானம் பார்த்திங்கன்னா மேகமூட்டத்தோடு தான் காணப்படுது, ஆனால் மழையவே காணோம். நானும் இன்றைக்கி மூடம் போடுது மழை வந்துடும், நாளைக்கு மூடம் போடுது மழை வந்துடும் பார்த்துட்டே இருக்கிறேன். மூடம் மட்டும்தான் போடுது, மழையே வரமாட்டேங்குது. இந்த மேகத்தெல்லாம் பாருங்களேன், ஒவ்வொன்றும் பேசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக எடுத்தாச்சு, மேகமூட்டமாக இருக்குது. சூப்பராக. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் ரோஸை பார்த்து ஒரு 2 நாள் ஆச்சு. இதுக்கு தண்ணி விடலை, ஒன்று விட தான் இன்றைக்கி நட்டு வச்சதோடு சரி நீங்கள் காலையில் எடுத்து அதுக்கு தண்ணியெல்லாம் விடலான்னு சொல்லி தண்ணி விட்டுட்ருக்கேன். இன்னும் வாடாமல் நல்லா தான் இருக்குது. சீக்கிரம் முளைச்சி வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தோசை, கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சு ஒரு 8 வாரம் ஆச்சு. அதை தொட்டு கூட பார்க்கல. சரி இன்றைக்கியாவது அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கருவேப்பிலை தோசை சுடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு நைட்டு அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. நைட்டு இட்லி சுட்டுட்டு மிச்சம் இருக்கிறத காலைல ஏதாவது தோசை, பணியாரம் அந்த மாதிரி ஏதாவது ஊற்றிக்கலான்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சது தோசை தான். இப்போலாம் நான் தோசை வந்து பிஞ்சு போகாமல் சுட்டுறேன். கொஞ்சம் தண்ணி பத்தலை, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டில் தண்ணி ஊற்றிட்டுன்னு சொல்லி ரொம்ப ஊற்றிடுவேன். இப்போ தான் வந்து அதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி பழகியிருக்கேன். ஃபஸ்ட்லாம் என் ஃப்ரெண்டு சொல்லுவாள், சமைச்சு பழகிக்கோ, உனக்கு லைஃப்பில் நல்லது, எப்போ இருந்தாலும் நீ சமைக்கிறது நல்லது, உனக்கு தேவைப்படும், சமைச்சு பழகிக்கணும். அதெல்லாம் நான் காதுலேயே வாங்க மாட்டேன். பொடி தோசை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பொடியும் வேறு வந்து மசாலா பொடி அந்த மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்க நமக்கு அல்சர் தான் உண்டாகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆனியன் தோசை, இந்த கேரட் தோசை, ஒரு முட்டை தோசை, இந்த மாதிரி கருவேப்பில் பொடி, கருவேப்பிலாம் குழந்தைங்க வந்து சாப்பிடவும் மாட்டாங்க, ஏன் பெரியவங்க நம்மளே சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றலாம். ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் போட்டால் போதும், சூப்பராக வந்துடும். இதில் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எனக்கு தான் சுட்டேன், அதுக்கப்புறம் தான், ஏன்னா அவங்க சாப்பிட்டதில்ல, சரி சாப்பிட கொடுத்தாலும் ரொம்ப வீம்பு பண்ணுவாங்க, சரி நமக்கு மட்டும் சுட்டுக்கலான்னு சொல்லி தான் நான் சுட்டேன். கடைசியில் பார்த்தா அவங்க எனக்கு வேணும்ட்டாங்க. அப்புறம் பாப்பாவும் தம்பிக்கும் சுட்டு கொடுத்தேன். அம்மாவுக்கு வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டாங்க. இது வந்து எங்கள் 3 பேருக்கும் தான். அவங்க வந்து ஏதாவது ஸ்டார் தோசை, பொம்மை தோசை அந்த மாதிரி கேட்பாங்க. நான் அவங்க வர்றதுக்குள்ளேயே சுட்டுலான்னு சொல்லி சுட்டுட்ருந்தேன். கடைசியில் பார்த்தா பாப்பா வந்துட்டா. என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லி நலம் விசாரிக்கிறதுக்கு. தம்பியை கூட சொல்லி சமாளிச்சிடலாம். அம்மா பேச்சை பசங்க கேட்பாங்க, ஆனால் பொண்ணுங்க தான் கேட்க மாட்டாங்க. தம்பி ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுவான், நான் அடித்தா கூட அடி வாங்கிட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நின்றுக்குவோம். ஆனால் பாப்பா அப்படி கிடையாது, நான் மிரட்டினாலே ஓடிடுவா. அப்படின்னு சும்மா ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள் வந்தாச்சா. நான் கூட புள்ள தோசை தான் கேட்குதுன்னு பார்த்தா நான் செவுத்தில் ஒட்டி வச்சுருக்கேன் அந்த பட்டாம்பூச்சி ஸ்டிக்கரை கேட்குது. ஒரு ஹாய் சொல்லுனா சொல்ல மாட்டேன்றாங்க. காலையிலே எழுந்திரிச்சு மேடம் குளித்து மேக்கப் பண்ணியாச்சு. அந்த பட்டாம்பூச்சி தான் வேணுமாம்மா. ஐயோ இறங்க அம்மா தோசை சுட்டு தரேன்னு சொல்லிவிட்டு இறங்க வச்சிட்டேன். இப்போ 2 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டு வச்சுருக்குமா, தோசை போட்டு வச்சுருக்குமா. பாப்பா வந்து செல்லு கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் முடிக்கிறாள். செல்லு இல்லாமல் அவள் சாப்பிட மாட்டாள். அந்த செல்லை கொடு, என் தங்கச்சிட்டு வந்து செல்லை வாங்கி பார்த்துட்டு தான் மேடம் தோசை சாப்பிட்றாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக முடிஞ்சு. மத்தியானத்துக்கு லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு, அம்மா வந்து அவரைக்காய் பொரியல் வச்சுருந்தாங்க,
சூப்பராக இருந்துச்சு. டிஃபன் வாங்கி இத்தனை நாள் அன்றைக்கி ஒரு நாள் வந்து பொரியல் பேக் பண்ணேன், அப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் பொரியல் பேக் பண்ணுறேன். எங்கே நினைக்கிறோம் ஆனால் செய்ய முடிய மாட்டேங்குது. பொரியல் சாப்பாடு பேக் பண்ணியாச்சு. மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு நைட் வச்சது இருந்துச்சு, அதுவே காலையில் மதியானத்துக்கு பேக் பண்ணிட்டேன். நானும் 2 தோசை சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. நான் வந்து பொரியல் வந்து தோசை இட்லி எது இருந்தாலும் சரி காய் வச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரி பழகிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வீடியோவோட மெயினே இதுதான். நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அதனால் டயட் கண்ட்ரோலும் இருக்க முடியல, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. சாப்பாடை பார்த்தாலே பசிக்க ஆரம்பிச்சிருது. நான் அப்படி தான் டயட் கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அப்போ தான் பார்த்தா எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச சாப்பாடாக செஞ்சு வச்சுருப்பாங்க. என்னால் டயட் கண்ட்ரோலாக இருக்க முடியாது, இருக்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீரக தண்ணி இந்த மாதிரி குடிச்சிட்ருந்தேன். நிறையா பேருக்கு வந்து உடம்புலாம் ஒல்லியாக இருந்தாலும் வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து வயிறு வந்து கும்முன்னு வந்துடும். நான் வந்து சீரகம் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா காலையில் நைட்டு 2 நேரம் குடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு நேரம் மட்டும் குடித்தா போதும். பட்டை நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுறதான், பட்டை சீரகம் இது 2 வந்து 1 டம்ளர் தண்ணியில் வந்து கொதிக்க விடலாம். 1 டம்ளர் தண்ணி வந்து 3/4 டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வந்த உடனே இதை வந்து ஒரு ஆற வச்சு குடிச்சிடலாம். இந்த பட்டை சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல செரிக்காத உணவுகளை செரிக்க வச்சு அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேற்றுது. இதனால தான் நம்ம உடம்பு வந்து ஒல்லியாக ஆகுது. அடி வயிற்று தொப்பெல்லாம் இருந்தால் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். குறைஞ்சது நீங்கள் வந்து 1 மாதமாவது ட்ரை பண்ணும். ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை நானே வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் மிதமான சூட்டில், நம்ம டீ குடிக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி சூட்டில் குடித்தா போதும். சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.